Hello students, welcome back to our channel Manakara Series. இன்னைக்கு இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். அது பார்க்கிறதுக்கு முன்னாடி Manakara Series சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க. சோ நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பர்ல கூடிய 2 மார்க் அதே மாதிரி 8 மார்க் 5 மார்க் 1 மார்க் எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா 10th சோஷியல் பொறுத்த வரைக்கும் மார்க் வந்து 100 மார்க் இந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து क्वेश्चंसலாம் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். சோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வெச்சுக்கோங்க. சோ வாங்க இந்த क्वेश्चन பேப்பருக்கான ஆன்சர் கீ வந்து 1 பை 1 வந்து பார்க்கலாம். சோ இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கக்கூடிய ஆன்சர் கீ எல்லாமே நல்லா தரவா பார்த்துருப்பாங்க. சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ அப்படியே பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வெச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆயிட்டு இருக்கும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா தான். எப்படி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பிரசன்டேஷன் பண்ணனும் அப்படினு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணலாம். சோ 1 மார்க் ஆன்சர் கீ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஜெர்மனியோட உடன்படிக்கை கையெழுத்திட்ட பிரதமர் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். அதே மாதிரி மான் போர் எதற்காக நிகழ்வு கூறப்படுகிறது? இது ஒரு முக்கியமான வினா. பதுங்கு குழி போர். அதாவது கரெக்ட்டான ஆன்சர் வந்து பதுங்கு குழி போர் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். சோ இதுவும் வந்து நல்லா படிச்சு வெச்சுக்கோங்க. இந்த 1 மார்க்ல ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் நல்லா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. ட்ரென்ச் வார்ஃபேர். விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர். அப்ப மூணாவதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? மகாதேவ் கோவிந்த் ராண்டே. ஆப்ஷன் ஏ. அடுத்து எந்த ஆண்டு வர்சா ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1991. ஆப்ஷன் டி. அதே மாதிரி 5th ஜப்பானிய கடற்படை அமெரிக்க கடற்படையால் எங்கே தோற்கடிக்கப்பட்டது? இது வந்து பாத்தீங்கன்னா மிட்வே போர்னு வந்து சொல்லுவோம். பேட்டில் ஆஃப் மிட்வே. ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் என்ன? ஆறுகள் மூலமா உருவாகக்கூடிய மண் வந்து எதை சொல்றோம்? வண்டல் மண். ஆப்ஷன் டி. ஆல்லுவியல் சாயில். பழவேற்காடு ஏரி மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. எங்க அமைஞ்சிருக்கு? 7வது வினா. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ். பின்னடையும் பருவக்காற்று டிராஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்து செல்கிறது. அப்போ 8க்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வங்கக்கடல். ஆப்ஷன் பி வங்கக்கடல். 9th இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேஸ் மேற்கொள்ளப்பட்டது. 9th ஆப்ஷன் இ 1872. பருவக்காடுகள் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ 10க்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ இலையுதிர் காடுகள். மான்சூன் ஃபாரஸ்ட் அதர்வைஸ் கால்டு. ஆப்ஷன் ஆ டெசிடியஸ் ஃபாரஸ்ட். எந்த இரு நாடுகளுக்கிடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது? 11க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ இந்தியா மற்றும் சீனா. இந்தியா அண்ட் சீனா. மாநில அமைச்சரவையின் தலைவரை நம்ம யாருன்னு சொல்லுவோம்? மாநில அமைச்சருடைய தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா த சீஃப் மினிஸ்டர். 13க்கு வந்து காட் முதல் சுற்றுலா இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஜெனீவா. ஆப்ஷன் டி ஜெனீவா. இந்தியாவின் உலகளவிய பொது வாங்கல் முறையினை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த மாநிலம்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. தமிழ்நாடு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ 14வது வினாக்கு கரெக்டான ஆன்சர் வந்து தமிழ்நாடு. ஸோ இந்த 1 மார்க்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷினை 1 பை 1 பார்க்கலாம். முத்து துறைமுக நிகழ்வை குறிப்பிடுக. திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு சிறுகுறிப்பு. டாலர் ஏகபத்தியம். பெரியாரை ஒரு பெண்வாதியாக மதிப்பீடு. பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள். கரிசல் மண்ணின் ஏதேனும் 2 பண்புகள். கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது? தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்களை எழுதுக. பருவமழை வெடிப்பு என்றால் என்ன? மெக்னீசியத்தோட பயன்கள். இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுது. உலகமயமாக்கலுடைய நேர்மறை தாக்கங்கள் எவ்வேறும் 2 எழுது. அதே மாதிரி சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது ஏன்? அதே மாதிரி கோடிட்ட இடம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. பன்னாட்டு சங்கத்தின் பணிகள். இந்தியாவின் பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்கள் விவாதிக்கவும் வேறுபடுத்துக. வேளாண் சார்ந்த மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள். உள்நாட்டு வணிகம் பன்னாட்டு வணிகம். காரணம் கூற. வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள். அடிப்படை உரிமைகளை குறிப்பிட. பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இமயமலையின் உட்பிரிவுகளும் இந்தியாவிற்கு அதன் முக்கியத்துவம் பற்றி விவரிக்கும். எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ்.
நகரமயமாக்கம் என்றால் என்னது சிக்கல்களை விவரிக்கவும். வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம். இந்தியாவில் உள்ள பருத்தி நெசவாளிகள் பரவல் பற்றி எழுதுக, நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 1857 பெரும்புரட்சிக்கான காரணம், வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி கணக்கிடும் முறைகள், அவைகளை விவரிக்கவும். கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்கள். வாட் இஸ் பிளாக் மணி, ரைட் த காசஸ் ஆஃப் பிளாக் மணி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம்லைன் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேப்பில் வந்து இந்த இடத்துலலாம் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. 8 மார்க் பொறுத்தவரைக்கும் முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்களை விவரிக்கும். கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து வீரபாண்டி கட்டபொம்மன் நடத்திய வீரதீர போர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கீழே மேப்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கான கீ ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணி வைக்கலாம். கீ ஆன்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து கீ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ கீ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை. மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஃபுல் கீ ஆன்சர் இதுதான். இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இதான். 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மார்க்குலாம் எப்படி கீ பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 by 1 இருக்குது. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த 3 பாயிண்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். இன்டர்னல் ட்ரேடு, இன்டர்நேஷ்னல் ட்ரேடு 3 பாயிண்ட்டு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட்டு எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் கீ ஆன்சர் யூஸ் பண்ணுவாங்க. கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வேல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங். பிளாக் மணினா என்ன, பிளாக் மணிக்கு 2 மார்க்கு, காஸ்ட் ஆஃப் பிளாக் மணிக்கு 3 மார்க்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம்லைன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மேப் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பிளேஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணணும். 8 மார்க், 2 × 8 16. இந்த 8 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர். மேலே பார்த்த கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர். தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் இருக்குது, இதுவும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ 14 1 மார்க்கான ஆன்சர் கீ இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்குகளை எப்படி வந்து ஆன்சர் எழுதணும், கீ ஆன்சர் நீட்டாக கொடுத்துருக்காங்க. டாலர் ஏகபத்தியம். இச்சொல் தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்கவைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையினை விவரிப்பதற்கு பயன்பட்டது. உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம், விதவை மறுமணம். 2 மதிப்பெண், 2 எழுதணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் இந்த கீ ஆன்சர் வச்சு வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வேளாண் சார்ந்த, கனிமம் சார்ந்த தொழில்கள் வேறுபாடு, உள்நாட்டு பன்னாட்டு வணிகம் வேறுபாடு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆங்கிலேயரின் இணைப்பு கொள்கை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலவின முறை. டைம்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டைம்லைன்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எப்படி வந்து இந்த இடத்துலலாம் இந்த பிளேஸில் மேப் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 8 மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. 8 மார்க்குக்கு எப்படி எப்படி மார்க் கொடுக்கணும், எப்படி எழுதுனா எப்படி எப்படி மார்க் கொடுக்கணும்னு சொல்லி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணி கீ ஆன்சர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர்.